ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தை அவர்களே, அரசர்கள் முதல் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 5 பகுதியாக இருக்கிறது என்று சொன்னீர்கள். இதுவரை நாம் முதல் 2 பகுதிகளை பார்த்திருக்கின்றோம். முதல் பகுதி 1ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை உடன்படிக்கை பேழை திருக்கோயிலுக்கு கொண்டு வரப்படுதலை பற்றியும், 14ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை சாலமோன் மக்களை நோக்கி கூடுதல் பற்றிய நிகழ்வை அறிவித்தல் பற்றிய செய்தியை நீங்க சொன்னீங்க. 3வது பகுதி என்ன தந்தையே? சாலமோனின் மன்றாட்டு. இது 8ஆம் அதிகாரம் 22 முதல் 54 முதல் பகுதி மட்டும். ஆக ஏறக்குறைய 33 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு நீண்ட பகுதி. சாலமோனுடைய மன்றாட்டு கோவிலுக்குள், அதுவும் திருத்துயத்துக்குள்ள பேழையை கொண்டு, உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்தாச்சு. அப்புறம் சாலமோன் மக்களுக்கு சொல்றான், யாரு கோவில் கட்ட வேண்டி இருந்தது, இப்பொழுது யார் கட்டி இருக்கிறா, அதனால இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று மக்களுக்கு இந்த கோவில் கட்டிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறான். அதன் பிறகு 3வது பகுதியாக சாலமோன் மன்றாட்டு கோவிலுடைய இதை அருள் பொழிவு மன்றாட்டு என்று நாம சொல்ல முடியாது. ஏனென்றால் சாலமோன் குரு கிடையாது. அதனால் அவர் இந்த கோவிலை அல்லது இந்த திருக்கோவிலை அர்ச்சிக்க முடியாது. ஆனால் அந்த கோவிலுக்காக அவர் மன்றாடுகிறார். ஆனால் எங்கிருந்து மன்றாடுகிறார் என்றால் கோவிலுக்கு வெளியில, உள்ள கிடையாது. ஒரு குருவாக இருக்கிறவர், தலைமை குருவாக இருக்கிறவர் கோயிலுக்குள்ளே சென்று அருள் பொழிவுக்கான அல்லது தூய்மைப்படுத்துவதற்கான மன்றாட்டுகளை சொல்லலாம். ஆனால் சாலமோன் குரு கிடையாது. அவன் ஒரு தலைவன், அரசன். எனவே அவன் வெளியிலிருந்து மன்றாடுகிறார், கரங்களை உயர்த்தி மன்றாடுகிறான். அந்த மன்றாட்டு ஒரு நீண்ட மன்றாட்டு, 22 54 33 வசனங்கள். அதை நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், சாலமோனுடைய மன்றாட்டு 8ஆம் அதிகாரம் 22 முதல் 54 முதல் பகுதி வரை. அது முதல் பகுதியாக யாவேயின் இயல்பும் குணமும், யாவேயினுடைய நேச்சர், அதான் இயல்பும் குணமும், அவருடைய கேரக்டர் என்ன என்று அதில் சுட்டி காட்டப்படுகிறது. அது 2 வசனங்கள் தான், 22 முதல் 23. 2வது பகுதி யாவே வாக்குறுதியை நிறைவேற்றுபவராக சுட்டி காட்டப்படுகிறார். அந்த பகுதி 8ஆம் அதிகாரம் 24 முதல் 26 3 வசனங்கள். 3வது பகுதியாக கோவிலில் பார்வையும் செவியும் இருக்க வேண்டும். அதாவது யாவே இதை உறைவிடமாக கொள்ள முடியாது. யாவேனுடைய உறைவிடம் மேலே இருக்குது, விண்ணகத்தில் இருக்கிறது. இந்த கோவில் யாவேனுடைய உறைவிடமாக இருக்க முடியாது என்றால் அவர் அந்த அளவுக்கு கோவில் கொள்ளளவு என்பது குறைவு, யாவேயினுடைய கொள்ளளவு என்பது பறந்து விரிந்தது. அதனால் அவருடைய செவியும் பார்வையும் இங்கே தங்க வேண்டும் என்று வேண்டுகிறார், சாலமோன் வேண்டுகிறார். கோவிலில் யாவேயினுடைய பார்வையும் செவியும் நோக்கி இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அது 27 முதல் 30 வசனங்கள் 3ஆம் பகுதி. 4ஆம் பகுதி தீர்ப்பு அளிக்கும் இடமாக இந்த கோவில் இருக்க வேண்டும் என்கிற மன்றாட்டை சொல்லுகிறார். அதுவும் 2 வசனங்கள் 31 முதல் 32.
அதற்கடுத்து 5வது பகுதி மன்னிப்பு அளிக்கும் இடமாகவும் இது இருக்க வேண்டும். அது 34 முதல் 33 முதல் 34. அதற்கடுத்து 6வது பகுதி கொள்ளை நோய், பஞ்சம் இவையெல்லாம் நீங்கி கைமாறு மன்னிப்பு அளிக்கின்ற கடவுளாக இருக்கணும். அது மட்டுமல்ல, மக்கள் அஞ்சி நடக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை 35 முதல் 40 முடிய. இது 6வது பகுதி. 7வது பகுதி அந்நியரது மன்றாட்டு. கோவிலில் அந்நியரும் மன்றாடுவதற்கு வாய்ப்பு இருக்கணும். 41 முதல் 43 3 வசனங்கள். 8வது பகுதி இஸ்ரவேலர் போருக்கு செல்லும் போது அதுக்கான மன்றாட்டு. 34 முதல் 45. நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேல் வேண்டுகின்ற போது எப்படி யாவே பதில் இருக்க வேண்டும் என்று 46 முதல் 53. இறுதியாக சாலமோன் மன்றாட்டை முடிக்கிறார் 54 வசனத்தில். 10 பகுதிகள் இங்கே இருக்கிறது. இந்த 10 பகுதிகளையும் நான் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ரொம்ப அருமையான மன்றாட்டு. சாலமோன் ஒரு ஞானம் நிறைந்த மன்னனாக காட்சியளிக்கிறான். ஆனால் இந்த இடத்துல அவன் ஒரு மன்றாடுகின்ற மன்னனாக, இறைவேண்டல் செய்கின்ற மன்னனாக இருக்கிறான். அந்த விதத்தில் தான் சாலமோனை உயர்ந்தவன் என்று நாம் சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சாலமோனுடைய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறோம். அவன் எந்தெந்த விதங்களில் சிக்கல்களில் அவன் தன்னை பிணைத்து கொண்டிருக்கிறான் என்று நாம் ஏற்கனவே 2-3 சுட்டி காட்டியிருக்கிறோம். குறிப்பாக குலத்தலைவர்களை அவன் புறம் தள்ளியது, அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது. அப்புறம் இவனுடைய இனத்தை குலத்தை சேர்ந்தவர்களையே தலைவர்களாக நியமித்தது. ஒவ்வொரு பகுதிக்கும் 12 பிரிவுகளாக பிரித்து உறவினர்களையே அவன் நியமித்தது. அவனுடைய யூத குலத்துக்கும் தனியாக ஒரு ஆளுநர் நியமித்தது. 13 ஆளுநர்களை அவன் நியமித்திருக்கிறான். 12 இடங்கள் இவன் குலம் சாராது, அதுக்கும் அவன் தன்னுடைய குலத்தை சேர்ந்தவர்களே தலைவர்களாக அல்லது ஆளுநராக நியமித்தான். அதையும் ஒரு சிக்கலாக நாம் சொன்னோம். அது மட்டுமல்ல, தாவீது யார் யாரை நம்பியிருந்தானோ அவர்களை எல்லாம் தாவீதே கொல்ல சொன்னதாக அவன் கொல்லுவது அல்லது ஊர் கடத்துவது, இதெல்லாம் அவனுக்கு கரும்புள்ளிகள் தான். அவனுடைய வாழ்க்கையில் கரும்புள்ளிகள். இன்னும் எத்தனை கரும்புள்ளிகளை அவன் சுமக்கப் போகிறான் என்பது பின்னால் தான் தெரியும். ஆனால் அதற்கிடையிலே ஒரு சரிசமம் செய்திருக்கிறான், ஞானத்தை தேடி இருக்கிறான், கோயிலை கட்டி இருக்கிறான், இப்பொழுது மன்றாடுகிறான். இதெல்லாம் இவனுக்கு அவன் சேர்த்து வைத்த கரும்புள்ளிகளுக்கு இணையாக இருக்கிற அவனுடைய சாதகங்கள். எனவே சாதகங்களும் இருக்கிறது, பாதகங்களும் இருக்கிறது அவனுடைய வாழ்வில். இந்த சாதகங்கள் ஒரு அற்புதமான அருமையான சாதகங்கள். அப்போ 22 முதல் 23 வசனங்களை பார்ப்போம். வாசியுங்கள். 22 முதல் 23. பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு அப்ப பலிபீடம் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. அதற்கு முன்னால் கோவில் இருக்கிறது. கோவிலில் 3 பகுதிகள் இருக்கிறது. திருத்துயகம் இருக்கிறது, தூயகம் இருக்கிறது, முன் மண்டபம் இருக்கிறது. அந்த முன் மண்டபத்துக்கு முன்னால் தான் பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்துக்கு முன்னால் இவன் இருக்கிறான். இவன் நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும், இஸ்ரேல் சபையார் எல்லாருமே அதை சுற்றி இருக்கிறார்கள். அந்த திருக்கூட்டம் இருக்கிறது. வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி, வானத்திற்கு மேலே தன் கைகளை உயர்த்தி. அப்படின்னா கைகளை உயர்த்துதல் என்பது மிக முக்கியமான ஒரு சிந்தனை. நம்ம கைகளை குவிக்கிறோம், அது மாதிரி தலை குனிகிறோம். இப்பொழுது நம்ம மன்றாடுவது கண்களை மூடுகிறோம், கைகளை குவிக்கிறோம், தலையை தாழ்த்துகிறோம். இதுதான் இன்றைய காலத்து மன்றாட்டு. ஆனால் அந்த காலத்து மன்றாட்டு என்பது இறைவனுக்கு முன்னால் கைகளை உயர்த்தி வேண்டுவது. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், நாம் இறைவனுடைய வரங்களை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். இறைவன் வரங்களை நமக்கு கொடுப்பவராக இருக்கிறார். எனவே நாம் இறைவனுக்கு காணிக்கைகளை கொடுப்பதில்லை, இறைவனை வரங்களை பொழிகிறார். அப்போ வரங்களை நாம் பெறுவதற்கு கைகளை உயர்த்தி இருக்கிறோம். இறைவன் நமக்கு எல்லா வரங்களையும் பொழிய வேண்டும். அப்போ இதில் ஒரு திறந்த மனம் இருக்கிறது.
ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது, ஒரு பெரும் நிலை மனநிலை இருக்கிறது. நாம் பெறுகின்றவர்களாக இருக்கிற மனநிலை இருக்கிறது, அர்ப்பணிப்பு இருக்கிறது. நான் உன்னை நம்பி இருக்கிறேன், உன்னை தஞ்சம் கொண்டு இருக்கிறேன், நீதான் எனக்கு சரணாகதி என்று அவரிடத்துல நாம் வேண்டுகிற அந்த நிலை. அத்தோடு சேர்ந்து ஒரு திறந்த ஓப்பன்னஸ், நம்ம விரித்திருக்கிற போது நம்முடைய மனமும் திறந்திருக்கிறது என்பதை அது சுட்டி காட்டுகிறது. இது இப்பொழுது உள்ள மனநிலையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டது. கண்களை மூடி தலை குனிந்து கரம் கூப்பி இந்த மன்றாட்டு நிலையிலிருந்து, அப்ப வானத்தை நோக்கி என்றால் கடவுள் விண்ணிலே இருக்கிறார். பழைய ஏற்பாடு சிந்தனை, கடவுள் விண்ணில் இருக்கிறார். இயேசுதான் கடவுளை எங்கே கொண்டு வந்தாரு? மண்ணுக்கு கொண்டு வந்தார். மண்ணுக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, அதுவரை கடவுளை யாரும் தந்தையே என்றெல்லாம் அழைத்ததில்லை. இயேசுதான் முதல் கடவுளை அப்பா என்று அழைக்கிறார். அதுவும் குறிப்பாக அரமைய மொழியில அபா. அபா என்றால் நம்ம வழக்கமாக நம்ம செந்தமிழி சொன்னோம்னா தந்தை தாய் என்று அழைப்பது. ஆனால் நான் சாதாரணமாக நம்முடைய பேச்சு மொழியில அப்பா அம்மா. இயேசு தன்னுடைய கடவுளை அழைத்தது அப்பா. அதாவது சாதாரண ஒரு பேச்சு மொழியில் கடவுளை அழைக்கிறார் அப்பா என்று அப்பா என்றால் ஒரு உணர்வு பூர்வமானது. தந்தை என்று சொல்லுகின்ற போது அது சிந்தனை பூர்வமானது. அப்பா என்று சொல்லுகிற போது உணர்வு பூர்வமானது, மனதுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு, இதயத்துக்கும் உள்ள தொடர்பு. அப்பா என்பது அந்த ஒரு நிலையில் தான், மனநிலையில் தான் கடவுளையே அழைக்கிறார். தனக்கு எல்லாவற்றையும் தருகின்ற அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு ஒட்டி உறவாடுகிற ஒரு தந்தையாக அவரை பார்க்கிறார். அந்த ஒரு உணர்வைத்தான் இந்த கைகளை விரித்து நாம் மன்றாடுகின்ற அந்த மன்றாட்டும் சுட்டி காட்டுகிறது. 23வது வசனம் வாசியுங்கள். பின் வருமாறு மன்றாடினார். இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. ஆக முதல் அந்த மன்றாட்டிலே அவர் எடுத்துச் சொல்லுவது கடவுள் யார், அவருக்கு இலக்கணம் என்ன. நான் வணங்குகிற யாவே கடவுளுடைய இலக்கணம் என்றால் என்ன, அவருடைய நிலை என்பது என்ன, அவருடைய இயல்பு என்பது என்ன. அப்ப யாவே கடவுள் என்கிறவர், அவருக்கு நிகர் யாருமே இல்லை, அவருக்கு சமமானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் யாவையை போன்ற வேறு கடவுள் இல்லை இந்த உலகத்துல. இரண்டாவது, கடவுள் மட்டுமல்ல, உமது திருமுன் முழு உள்ளத்தோடு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின் பேரன்பை காட்டி வருகிறீர். அவர் பேரன்பு கொண்டவர். இது இறைவாக்கினருடைய சிந்தனை, பேரன்பு என்பது. குறிப்பாக உசையா இறைவாக்கினர் தான் முதல் இந்த பேரன்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஹெசத் என்று எபிரேய மொழியில சொல்லுகிறோம். ஹெசத் என்றால் பேரிரக்கம் என்ற பொருள், பேரன்பு என்ற பொருள். கருணை என்று நாம் வடமொழியிலே சொல்வது போல, இரக்கம் என்பது இறைவனுடைய குணங்களினுடைய அடிப்படை தன்மை. அது சாதாரண இரக்கம் அல்ல, பேரிரக்கமாக இருக்கிறது, பேர் அன்பாக இருக்கிறது. இந்த லவ்விங் கைண்ட்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஸ்டெட்ஃபஸ்ட் லவ், இடைவிடா அன்பு, எந்த நிபந்தனையும் மற்ற அன்பு, அதான் ஸ்டெட்ஃபஸ்ட் லவ். தொடர் அன்பு, நீடித்த அன்பு. இப்படி வார்த்தைகளை நம்ம அடிக்கிட்டே போகலாம். கடவுளுடைய அன்புக்கு வார்த்தைகளை அடிக்கிட்டு போகலாம். நீடித்த அன்பு, தொடர் அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு, இப்படி பல வார்த்தைகள். என்றால் அந்த அளவுக்கு அழுத்தமும் ஆழமும் கொண்டது இந்த பேரன்பு என்கிற வார்த்தை. பேரன்பு அல்லது பேரிரக்கம். கடவுள் இரக்கத்தினுடைய அடிநாதம். அந்த இரக்கத்திலிருந்து தான் கடவுளுடைய எல்லா குணங்களுமே மேலே எழுகின்றன. இரக்கம் இல்லாவிட்டால் அன்பு இல்லை, இரக்கம் இல்லாவிட்டால் கடவுளுடைய மற்ற குணங்கள் இருக்கவே முடியாது. எனவே அந்த பேரன்பு காட்டுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று கடவுளுடைய இயல்பையும் அவருடைய குணங்களையும் அழுத்தம் திருத்தமாக ஆரம்பத்தில் சொல்றார். அதான் முதல் சிந்தனை இந்த மன்றாட்டில், கடவுளை அவருடைய பெருமைகளை சொல்லுவது.
அவருடைய தன்மைகளை பற்றி பேசுவது, அவருடைய இலக்கணம், அவர் யாரு அப்படின்னு எடுத்து சொல்வது. நான் வணங்குகின்ற இந்த யாவே கடவுள் அவருக்கு நிகர் யாருமே இல்லை என்று முதல்ல எடுத்து சொல்றார். அந்த கடவுளுக்குத்தான் நான் கோவில் கட்டியிருக்கிறேன். அந்த கடவுளுடைய அருள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் கோவில் கட்டியிருக்கிறேன் என்று கடவுளுடைய அந்த அவருடைய தன்மையை எடுத்து சொல்லுகிறார். இரண்டாவது ஆவன்னா 24 முதல் 26. நீர் தலைப்பு யாவே வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவர். எனவே கடவுளுடைய தன்மைகளை சொன்னவர், அவருடைய குணங்களை சொன்னவர். இப்பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். வாக்குறுதியை நிறைவேற்றுபவராக முன்வைக்கிறார். நீர் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர். இது கடந்த காலம். முந்தைய நிலை என்ன? இதுவரை நான் அனுபவித்த அல்லது என்னுடைய மூதாதையர் அனுபவித்த நிலை என்ன? உண்மை என்னுடைய தந்தை மட்டுமல்ல, அதுக்கு முந்தைய இருந்தவர்களும் எப்படி பார்த்தார்கள்? வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கடவுளாக பார்த்தார்கள். நீ சொன்னால் அதுல எந்தவித சிற்றெழுத்தோ வேறு எதுவோ மாறாது. சொன்ன வாக்கு நிறைவேறும். நீர் வாக்குறுதி கொடுத்து விட்டால் அது நிறைவேறாமல் போனது இல்லை. அதான் அவர் எடுத்து காட்டுகின்ற சிந்தனை. நீர் அடியானாகி என் தந்தை தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர். அன்று வாயால் உரைத்ததை இன்று கையால் செய்து முடித்திருக்கிறேன். இது இந்த காலம். வாட் இஸ் பிரசன்ட்? இந்த நடக்கின்ற காலத்தில் என்ன நிகழ்கிறது? கடந்த காலத்தில் என்னுடைய தந்தைக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினேன். இப்ப என்ன நிறைவேற்றி இருக்கிறேன்? இந்த ஆலயத்தை கட்டி இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலமோன் அல்ல காலயத்தை கட்டியது, கோவிலை கட்டியது சாலமோன் அல்ல, யாவையை கட்டி இருக்கிறார். அவருடைய பெயருக்கு யாவையே கோவில் கட்டியிருக்கிறார். அவர்தான் கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் என்னுடைய தந்தை கட்டக்கூடாது, அவருடைய வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு மகன் கட்டுவான் என்று வாக்குறுதி தந்தேன். அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றவில்லை. சாலமோன் அல்ல கோவில் கட்டியது, நீரை கட்டி இருக்கிறேன். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி அன்று வாயால் உரைத்ததை இன்று கையால் செய்து முடித்திருக்கிறீர். இந்த வாக்குறுதியை யாவை நிறைவேற்றி இருக்கிறார். அந்த நிறைவேற்றிய யாவைக்கு நன்றி கூறுகிறார். நீங்க இணைச்சட்டம் 12ஆம் அதிகாரம் 5:14 வாசிங்கன்னா அதுல ரொம்ப தெளிவா தெரியும். அப்பவே கோவில் கட்டப்படுவது குறித்த செய்தி இருக்கிறது. இணைச்சட்டத்துல 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை யாவே என்னென்ன செய்வார், கோவில் கட்டப்படும், அங்கே பலி பொருட்கள் எல்லாம் கொண்டு வரப்படும் என்று விலாவாரியாக செய்திகள் வருகின்றது. இதே சிந்தனை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 13. இந்த கோவிலை யார் கட்டுவா? நீ கட்ட மாட்டா, உன் வயிற்றில் இருந்து பிறந்த உன்னுடைய மகன் அவன் தான் கட்டுவான். உனக்கு பிறக்கும் வழி தோன்றல் எனது பெயருக்கு கோயில் கட்டுவான் அப்படிங்கிறது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 13. எனவே இந்த வாக்குறுதிகள் எல்லாமே இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. நீ நிறைவேற்றி இருக்கிறேன். எனவே கடந்த காலத்தில் என் தந்தை கொடுத்த வாக்குறுதி நீர் நிறைவேற்றினீர். இப்பொழுது என் வழியாக நீர் அதை நிறைவேற்றி இருக்கிறீர். தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீரும் அடியானாகிய என் தந்தை தாவீதை நோக்கி, நீ என்னை மறவாமல் நடந்து கொண்டது போல உன் பிள்ளைகள் என்னை மறவாது தக்க நெறியில் நடப்பார்களாகில் இஸ்ரேலரின் அரியணையில் வீட்டிற்கு அவர்களுள் ஒருவன் இராமற் போகான் என்று சொன்னதை நிறைவேற்றும். இது ஃபியூச்சர், இது நடக்க போவது. 3 நிலைகளில் இதை பேசுகிறார் வாக்குறுதியை. கடந்த காலத்தில் என் தந்தை தாவீது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினேர். இந்த காலத்தில் என் காலத்தில் கோவிலை கட்டி முடித்திருக்கிறேன்.
இதோடு முடித்தால் மட்டும் போதாது, கோவில் கட்டினா போதாது, என் தந்தைக்கு அன்றைக்கு வாக்குறுதி நிறைவேறினது மட்டும் போதாது, இனிமேல் என் காலத்திலும் எனக்கு பிறகு உம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அது என்ன வாக்குறுதி? இந்த அரியணையில் விற்றிருக்க என்னுடைய தந்தையினுடைய வழிமரபில் வருகின்ற எவரும் இல்லாமல் போகக்கூடாது. எங்கள் குடும்பங்களில் அல்லது எங்களுடைய வழிமுறைகளில் வழித்தோன்றல்களில் வருகிறவர்கள் தொடர்ந்து ஆட்சி புரிய வேண்டும். இந்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்ற வேண்டும். எப்ப? இன்னைக்கு இல்ல, வருகின்ற காலங்களில். அப்ப இந்த 24 26 வரை 3 காலங்களில் இந்த வாக்குறுதிகள் பேசப்படுகின்றது. 26ஆம் வசனம், இஸ்ரேலரின் கடவுளே, உமடியானாக என் தந்தை தாவீதுக்கு நீர் சொன்ன உமது வார்த்தை நிறைவேற்றப்படுவதாக. 25 கடைசியில் சொன்னதை மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப இந்த பகுதி, 2ஆம் பகுதி, யாவே வாக்குறுதி நிறைவேறுவது என்பது 3 நிலைகளில் பேசப்படுகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போகின்ற காலம், எதிர்காலம் என்று 3 நிலைகளில் இந்த வாக்குறுதியை பற்றி செய்திகள் வருகிறது. அதற்கடுத்து 3வது பகுதி, கோவிலில் பார்வையும் செவியும் நோக்கி இருக்க வேண்டுதல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடவுள் தங்க முடியாது, தங்குற அளவுக்கு அந்த கோவில் பற்றாது என்றால் அவருடைய தங்கல் என்பது இந்த உலகத்தில் எதையுமே கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவே பார்வை என்பது ஒருவருடைய கவனத்தை சுட்டி காட்டுகிறது. அப்ப அவர் நம்மளை பார்த்துக்கிடுவாரு அப்படிங்கிற அந்த சிந்தனை. அவருடைய பார்வை மட்டுமல்ல, அவருடைய செவியும், செவி என்பது கேட்டல், கவனிப்பு மட்டுமல்ல, கவனித்தல். அவனுடைய அந்த மக்களுக்கு முன்னால் அவன் அறிக்கையிடுகின்ற போது, கடவுள் தங்குவதற்காகத்தான் கோயில் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதே சாலமோன் தான் சொல்றான், உம்மை இந்த உலகத்தில் உள்ள எந்த இடங்களும் அடக்க முடியாது, ஆனால் என் வேண்டல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்கிறவராக மட்டும் நீர் இருந்தால் போதும்.